வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் சேல்ஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடில் இன்வென்ட்ரி இல்லாமல் எக்ஸல் டு டேலி இம்போர்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் சேல்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸலில் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வவுச்சர் டைப் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றது நம்ம கொடுத்துடணும். ஸோ இந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேலிலே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர், வவுச்சர் டேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம். இந்த கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி. அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சேல்ஸ்ன்ற இந்த சேல்ஸ் லெஜரையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டேலியில கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அதுக்கான லெஜர் இதில் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் இது பார்த்தீங்கன்னா நம்ம டேலிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர் போயிடலாம், லெஜர் போயிடலாம். ஸோ ஏதோ ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் நம்ம இங்கே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸல் சீட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அன்ரிஜிஸ்டர் வேணும்னாலும் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸல் சீட்டில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த எக்ஸல் சீட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பின்கோட், ஸ்டேட், பையர் ஸ்டேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர், ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டேலியில் இதுக்கான ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேலி போயிட்டு நான் ஆல்ரெடி மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டிடுறேன். மேனேஜ், இதில் மேப்பிங் டெம்ப்ளேட், இதில் ஆல்டர், இதில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்றது நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஃபைல் டு இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸஸோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் டி டேலி பிரைம் 4.1 அதில் இம்போர்ட் ஃபைல்ஸில் சேல்ஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா சீட் 1ன்றது நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனிஸ் கொடுத்துடலாம். நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்ற ஒரு நேம் நம்ம கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் பேமெண்ட், ரிசிப்ட், சேல்ஸ், பர்ச்சேஸ், ஜேர்னல், ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் இருக்கிறத நம்ம இங்கே ட்ராக் பண்ணி மேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர் டைப் நேம், அதாவது டேலியோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வவுச்சர் டைப் நேம்ன்றது இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்ன்றது வச்சிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட், ஸோ அந்த வவுச்சர் டேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையரோட ஸ்டேட், ஸோ ஜென்ரலாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் மேப் பண்ணிக்கலாம் பையர் ஸ்டேட். ஸோ பையர் ஸ்டேட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஸ்டேட். ஸோ கன்சர்ன் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இங்கே ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ, ஸோ அவங்க எல்லாமே தமிழ்நாடாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பெசிஃபையாக கொடுத்து இங்கே தமிழ்ன்றது நம்ம கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர்ன்றது கொடுத்துடலாம். வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர் நம்பர் எக்ஸல் வச்சிருக்கோம். ஸோ அது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையோட கண்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ அது ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூன்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இந்தியான்றதை கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையோட பிளேஸ் ஆஃப் சப்ளை அது பார்த்து நம்ம எக்ஸல் வச்சிருக்கோம். பையரோட சப்ளை பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளையோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையோட பின்கோடு, ஸோ பின்கோடுன்றது நம்ம எக்ஸல் வச்சிருப்போம். ஸோ அதை இங்கே ட்ராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் வச்சிருப்போம். பையரோட ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ன்றது வச்சிருப்போம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையோட ஜிஎஸ்டி நம்பர், ஸோ ஜிஎஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் வச்சிருப்போம். ஜிஎஸ்டி நம்பர் ஜிஎஸ்டி வச்சிருப்போம். ஸோ அதை இங்கே நம்ம மேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் மோட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்றது வச்சிருப்போம். ஸோ அந்த சேஞ்ச் மோட்ன்றத அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட் வச்சிருப்போம். ஸோ அதை இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்னோட கண்ட்ரி. ஸோ கன்சர்னோட கண்ட்ரி என்ன அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபையாக இங்கே ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வரைக்கும் கொடுத்துட்டு இங்கே இந்தியன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையர் சப்ளையோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அட்ரஸ்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அட்ரஸ் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிறது எல்லாமே நம்ம இங்கே மேப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம், சேல்ஸ் லெஜர், சேல்ஸ் அமௌண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் மேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் லெஜர் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கஸ்டமர் நேம் தான் டாப்ல இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை டாப்ல கொடுத்துடலாம். டாப் லெஜரில் லெஜர் நேம்ல கஸ்டமர் நேம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைலே இருக்கும். இன்வாய்ஸ், வவுச்சர், நெட் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஜர் அமௌண்ட் டெபிட் கிரெடிட்ல ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம இங்கே டெபிட்ன்றதை கொடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜர். ஸோ இந்த பாட்டம் லெஜரில் லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் லெஜர்ன்றதை நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட்ன்றது வச்சிருப்போம். ஸோ அதை நீங்கள் நம்ம இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட் இதில் ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூல கிரெடிட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜரில் சிஜிஎஸ்டி எஜிஸ்ட்ன்றது நம்ம இங்கே மேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெஜர் நேம்ல நேம் சிஜிஎஸ்டி கொடுத்துடலாம். லெஜர் அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் கிரெடிட்ல ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே கிரெடிட்ன்றதை நம்ம காமனாக கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஜர் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே சிஜிஎஸ்டி பர்னு வச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஜர்ல லெஜர் நேம்ல நேம் எஸ்ஜிஎஸ்டின்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி அமௌண்ட் வச்சிருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் கிரெடிட்ன்ற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டு இங்கே கிரெடிட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜிஎஸ்டி பெர்னு வச்சிருக்கோம். ஸோ அது இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இங்கே நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோம் மேலே இம்போர்ட் கொடுத்துறோம். இதில் டிரான்சாக்ஷன் கொடுத்துறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் எக்ஸல்ன்றதை கொடுத்துறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தில சேல்ஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்றதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வவுச்சரில் அக்கௌண்டிங் வவுச்சர்ன்றதை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம். பேக்கப் கமெண்ட் டேட்டா பிஃபோர் இம்போர்ட் நமக்கு வந்து பேக்கப் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா இங்கே எஸ் கொடுத்துக்கலாம். பேக்கப் வேணும்னா நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ப்ரிவியூக்கான பேஜ் வியூ ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இம்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டே புக் போயிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணதை எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எக்ஸல் சீட்டில் சேல்ஸுக்கான டீட்டெயில் எல்லாமே வச்சு நம்ம எவ்வளோ வேணால் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட் ஜேர்னல் இதெல்லாம் எக்ஸல்லேருந்து டேலியில் இம்போர்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.